ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இந்த 5 பழங்களை சாப்பிடவே கூடாதாம், இல்லைனா சர்க்கரை அளவு தாறுமாறாக ஏறிடுமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் அதிக அளவு மக்களை பாதித்திருக்கும் நோய் என்றால் அது சர்க்கரை நோய்தான். மாறிவரும் உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையும் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறது. நீரிழிவு மேலாண்மையில் டயட் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பழங்களை உட்கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பழங்களில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்து நிரம்பி இருந்தாலும் சிலவற்றில் அதிகளவு இயற்கை சர்க்கரை உள்ளன. அவை இரத்தத்தில் சர்க்கரையின் அதிகரிப்பை ஏற்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க அல்லது மிக குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டிய 5 உயர் சர்க்கரை பழங்கள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க போவது மாம்பழம். முக்கனிகளில் ஒன்றான மாம்பழம் இதை போல பொதுவாகவே பழங்களின் ராஜா என போற்றப்படுகிறது. அவற்றின் அமைப்பிற்காகவும் தோற்றத்திற்காகவும் அனைவராலும் விரும்பப்படும் பழமாக மாம்பழம் உள்ளது. இருப்பினும் இந்த வெப்பமண்டல பழம் அதிக சர்க்கரை உள்ளடக்கத்துடன் உள்ளது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஆபத்தான தேர்வாக அமைகிறது. ஒரு நடுத்தர அளவிலான மாம்பழத்தில் 45 கிராம் வரை சர்க்கரை இருக்கும். இந்த உயர் கிளைசிமிக் சுமை இரத்த சர்க்கரை அளவை விரைவாக உயர்த்தலாம். இது சர்க்கரை அளவை நிர்வகிப்பதை சவாலாகவே மாற்றுகிறது. எனவே நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை தவிர்க்க வேண்டும் அல்லது உட்கொள்ளும் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திராட்சை சர்க்கரை அளவை உடனடியாக அதிகரிக்கக்கூடும். 1 கப் திராட்சையில் தோராயமாக 23 கிராம் சர்க்கரை உள்ளது. திராட்சை அளவில் சிறியதாக இருப்பதால் பெரும்பாலும் அதிகப்படியான நுகர்வுக்கு வழிவகுக்கிறது. இது சர்க்கரையின் குறிப்பிடத்தக்க உட்கொள்ளலுக்கு வழிவகுக்கும். திராட்சைகள் அதிக கிளைசிமிக் குறியீட்டை கொண்டுள்ளன, அதாவது அவை இரத்த குளுக்கோஸ் அளவை விரைவாக அதிகரிக்க செய்யலாம். நீரிழிவு நோயாளிகள் திராட்சையிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வாழைப்பழங்கள் எந்த சீசனிலுமே கிடைக்கக்கூடிய மற்றும் சத்தான பழமாகும். ஆனால் அவற்றில் கார்போஹைட்ரேட்டுகளும் சர்க்கரையும் அதிகம் உள்ளது. ஒரு நடுத்தர வாழைப்பழத்தில் சுமார் 14 கிராம் சர்க்கரையும் 27 கிராம் கார்போஹைட்ரேட்டும் உள்ளது. வாழைப்பழத்தின் முதிர்ச்சியானது அதன் சர்க்கரை உள்ளடக்கத்தையும் பாதிக்கிறது. நன்கு பழுத்த வாழைப்பழங்கள் அதிக கிளைசிமிக் குறியீட்டை கொண்டுள்ளன. நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறிய வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை புரதம் அல்லது ஆரோக்கியமான கொழுப்புகளுடன் இணைத்து சர்க்கரை உறிஞ்சுவதை மெதுவாக்குகிறது. அல்லது நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரையை உறிஞ்சுவதை மெதுவாக்க சிறிய வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை புரதம் அல்லது ஆரோக்கியமான கொழுப்புகளுடன் இணைப்பது நல்லது. அடுத்ததாக அன்னாசி பழத்தில் விட்டமின்களும் புரோமைலைன் போன்ற நொதிகளும் நிறைந்துள்ளன. ஆனால் அவை அதிக இரத்த சர்க்கரை கொண்டது. 1 கப் அன்னாசி பழத்தில் சுமார் 16 கிராம் சர்க்கரை உள்ளது. அதிக சர்க்கரை உள்ளடக்கம் மிதமான கிளைசிமிக் குறியீட்டுடன் இணைந்து இரத்த சர்க்கரை அளவுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் பகுதி அளவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் இரத்த சர்க்கரையில் அதன் தாக்கத்தை குறைந்த கிளைசிமிக் குறியீட்டை கொண்ட உணவுகளுடன் அன்னாசி பழத்தை சமநிலைப்படுத்த வேண்டும். செரி பழங்கள். இந்த செரிகள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு சுவையான பழம். ஆனால் அவை நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதல்ல. 1 கப் செரியில் சுமார் 18 கிராம் சர்க்கரை இருக்கும். செரிகளில் உள்ள சர்க்கரையின் உள்ளடக்கம் காரணமாக அதிக அளவில் உட்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். நீரிழிவு நோயாளிகள் செரிகளை மிதமாக உட்கொள்வது மற்றும் அவர்களின் தனிப்பட்ட விளைவுகளை புரிந்து கொள்வதற்கு உட்கொண்ட பிறகு இரத்த சர்க்கரை அளவை கண்காணிப்பது சிறந்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.